யூபிஎஸ்சிலிருந்து கமாண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவி அகாடமி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அண்டு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் இராணுவத்தில், இந்தியன் கப்பற்படையில் வந்து ஆஃபீஸர்ஸாக நான் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 543 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51,100 வரைக்கும் உங்களுக்கான ட்ரைனிங்கில் இருக்கிற போதே ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ், அதாவது கமாண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் நான் டெக்னிக்கல் கோர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா upsc.online.nic.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் போதுமானது. உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறத நீங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நிறைய விதமான பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி கேட்டகரிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேவல் அகாடமிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 26 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் என்சிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்காக 32 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 32 வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடு வந்து என்சிசி கேட்டகரிக்கு வந்து 3 வேக்கன்சியும், மற்ற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 276 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இது மென்னுக்காக, அதாவது மென்னுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. உமன் கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி அண்டு திருப்பத்தூர் அண்டு வேலூர் அண்டு விசாகப்பட்டினம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக வந்து இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 சென்டரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எது அப்படின்றத உங்களுக்கு 3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிடைக்கும். அப்படி செகண்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்டு வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி அன்மேரிட் மேல் கேண்டிடேட் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 26 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கான டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2022லேருந்து 2026 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2021லேருந்து 2007 வரைக்கும் நீங்கள் பிட்வீன் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியன் நேவல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி பொறுத்த வரைக்கும் டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து அப்ளை வந்து படிக்கலாம். அண்டு ஃபார்
ஏர்ஃபோர்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸான சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து சாய்ஸில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எது கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுக்குறேன். இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அண்டு ஆர்மிக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி, அண்ட் நேவிக்கு வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் வந்து கேட்கும். இதை வந்து நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏஜுக்கான கட் ஆஃப் அண்ட் இந்த இதுக்கான கட் ஆஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் நிறையவே இருக்குது. upsconline.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் உங்களுக்கான இந்த எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் upsconline.nsc.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம் போதுமானது. உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதே 2 பேஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது நிற்கலாம். அண்டு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அன்றைக்கி 11:59 PM வரைக்கும், அதாவது அன்றைக்கி நைட்டு 11:59 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட், SC ST இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து கிடையாது. அண்டு எக்ஸாம்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கும் அண்ட் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 300 மார்க் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும், அண்டு ஜென்ரல் நாலேஜில் வந்து 100 மார்க்கும், அண்டு எக்கனாமிக் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 100 மார்க்கும் வந்து இருக்கும். அண்டு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 100 மார்க்கும் அண்டு ஜென்ரல் நாலேஜில் வந்து 100 மார்க்கும் வந்து இருக்கும். இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்கும், அண்டு நேவல் அகாடமிக்கு வந்து 300 மார்க்கும், அண்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து 300 மார்க்கும், அண்டு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து 200 மார்க்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்கள் எதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து வரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இந்த 2 லாங்குவேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற சிலபஸ் நீங்கள் படித்தாலே போதும் இந்த ஜாப் வந்து அழகாக கோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான கொஷின் பேப்பர், சரிங்களா? கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜிலேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வந்து எப்படி உங்களுடைய ரோல் நம்பர் எழுதணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஆன்சர் தான் உங்களுக்கு ஷேடோ பண்ணுற மாதிரி ஆஃப்லைனில் OMR ஷீட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷேடோ பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஷேடோ பண்ணணும். வெளியவும் போகக்கூடாது அண்ட் உள்ளவும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டேக்கில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மெட்டீரியல் கூட நீங்கள் வாங்கி கூட படிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் கோச்சிங் சென்டரில் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் படிச்சிக்கலாம் அப்படின்றதையும். அண்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா இவங்க 12 நம்பர் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து எப்போ வரும், அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா upsc.online.comன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. இதில் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் www. அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு
பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அதில் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டுன்றவங்களுக்கு தேர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அப்படி இல்லைனா வாட்ஸ் நவ்ன்றதில் ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன், ரெக்யூர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆல்ட் அட்மிட்கான லிங்க் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட்டுக்கான லிங்க் அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.